வாங்க ஆட்டுக்கால் பாயா செய்யணும். கழுவி சுத்தம் பண்ண ஆட்டுக்காலை அதில் போட்டுக்குங்க. இஞ்சி பூண்டு நமக்கு 2 ஸ்பூன் சொல்லியிருந்தோம் இல்லையா, 2 ஸ்பூனு. இந்த பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு எல்லாம். மல்லித்தலை, கழுவிய எடுத்த மல்லித்தலை தேவையான அளவு. உப்பு தேவையான அளவு. இது பாயாவுக்கு உப்பு ரொம்ப இருக்காது, கொஞ்சமாக போடுங்க. மஞ்சள் சீரகம் 1.5 ஸ்பூனு. தனி மல்லித்தூள் 1 ஸ்பூனு. அவ்வளோதான். இது தண்ணி நம்ம வேணுங்கிற அளவு தண்ணியை ஊற்றிடுங்க. ரெண்டு ஸ்பூன்னா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்குங்க. ஊற்றி எல்லாத்தையும் கலந்து வச்சுக்கோங்க. அடுப்பை பற்ற வச்சு குக்கரை அடுப்பில் வைக்கிறோம். குக்கரை மூடி வச்சுக்கோங்க. விசில் விட்டுணுங்க. 2 விசில் விட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு 10 நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. வச்சு நல்லா தம்மாகி வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் நம்ம தாளிக்கணும். முதவே தாளித்தோம்னா நல்லா இருக்காது. வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் வெந்ததுக்கப்புறம் தாளிக்கணும். ரெடியானவொடனே பார்ப்போம். இந்த விசில் விட்டதுக்கப்புறம் அடுப்பை சிம்மில் நல்லா ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சதுக்கப்புறம் நம்ம தம்மானோடனே ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னா இந்த சூப்பு இப்படி இருக்குது பாருங்கள். இந்த பாருங்கள், நல்லா கால்லாம் நல்லா குழஞ்சி போயிருக்கு பாருங்கள். இனி தாளிக்க வேண்டியது தான். இன்னும் ஒரு 3 ஸ்பூன் போல் ஊற்றிக்குவோம். ரொம்ப வேண்டாம். அதுலேயே நான் ஆட்டுக்கால்லே எலும்புச்சை எண்ணெய் சத்தா இருக்கனால இந்த பட்டை கிராம்பு போடுவோம். அது வேடிக்கையில் வெங்காயம், கருவேப்பிலை. அதில் வெங்காயம் பொன்னிறமாக வைக்கிறோம். இப்போ ஆட்டுக்கால் பாயாவை அதில் ஊற்றிடுவோம். அவ்வளோதான், சுவையான ஆட்டுக்கால் பாயா ரெடி. வாங்க சாப்பிடலாம் வாங்க.